எது எடுத்தாலும் 350 ரூபான்னு சொல்லி இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அதில் 2 காட்டியக்குள்ள வடிவா தெரியாது. ஆனால் இங்கே போன வண்டா பாருங்க அவ்வளவு குப்பையா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுண்ட் லெவனியால இந்த வெள்ளவத்தையில ஒரு கடை ஒன்று போட்டுருந்தேன். நாங்கள் எங்கே இது சொல்லும் போது வெள்ளவத்தையில சொன்ன போட்ட வீடியோ பற்றி நான் சொல்கிறேன். வெள்ளவத்தையில இந்த பாமன்கலை ரோட்ல எது எடுத்தாலும் 350 ரூபான்னு சொல்லி இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே கடை வந்து இன்றைக்கு 22ஆம் தேதி மே புது பிரான்ச் ஒன்று மவுண்ட் லெவனியால ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. எங்கேன்னு சொன்னா இந்த மவுண்ட் லெவனியா காகில்ஸ் ஃபுட் சிட்டி இருக்குது தானே, அது இந்தியாவிலேயும் இன்னொரு காகில்ஸ் வரும். ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பான்கோஸ் காகில்ஸ் ஃபுட் சிட்டி அதில் இருக்குது தானே, அந்த ஃபுட் சிட்டிக்கு கொஞ்சம் தள்ளி போட்டு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாவ் ஸ்டோப் வந்து இங்கே திறந்துருக்குறாங்க. இங்கேயும் எது எடுத்தாலும் அந்த 350 ரூபா. இன்றைக்கு தான் கடை ஓப்பனிங். அப்போ வந்து கேட்டுட்டு வீடியோ எடுக்க போறோம். வாங்க உள்ளுக்கு போய் இங்க என்னெல்லாம் சாமான் இருக்குன்றத பார்ப்போம். நான் விடியே வரவன முடிய வச்சுன்னா நான் நல்ல மழைன்றதால வரையலாம் போச்சு. வாங்க இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பிளேட்டு, மாவல் பிளேட், மற்றது இந்த பிளாஸ்டிக் இல்ல, அது என்ன பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பிளேட் இருந்து அது எங்கேயும் காணல. வாரு அதுதான் பார்க்கணும் வந்து நான் இந்த வீட்டை சமைக்கிற விளையாட்டுக்கு தொடர்ந்து. அப்ப அதால அதையும் வாங்கி வைப்பேன் வந்துட்டு. அதான் இதுல கொஞ்சம் வித்தியாசம் இந்த கப்புகள் எல்லாம் இருக்கீங்க. எவ்வளவு இது மைக்ரோவேவ்ல வைக்கலாம் வேண்டாம், அந்த கேக் மாதிரி எல்லாம் செய்யலாம். நல்ல மத்தியில் எல்லாம் பாத்தீங்கன்னா 350 ரூபா. 350 ரூபாய்க்கு அந்த பெரிய கப் எல்லாம் லாபம் பண்ணுவோம். அதோட பிளேட் ஐட்டங்களுக்கு மற்றது இந்த பவுல் அது இருக்கு. நம்ம சலாட் மாதிரி செஞ்சு போட்டு இதில் போட்டு சாப்பிடலாம். குட்டி பிளேட்டுகள் இந்த ஷோர்டிட்ஸ் மாதிரி வைக்க. இப்போ நீங்கள் ஒரு கடை திறக்க போறீங்கன்னா உண்மையாக இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய சாமான்கள் வாங்கிக்கொள்ளலாம். இப்போ கேஃபே இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி திறக்கிறீங்கன்னா இந்த சூப் போலெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் 350. அதுலேயே வேற டிசைன் மாதிரி இருக்கீங்க. ஜப்பானீஸ் அதில் பார்ப்போம், படங்களில் பார்ப்போம். ஒரு குட்டி போல் ஒன்று வரும், சூப் குடிக்க ஒன்று இருப்பாங்க, இல்லாட்டி டீ குடிப்பாங்க இப்படி பவுலுக்குள்ள வச்சு. அந்த மாதிரி இருக்கீங்க.
ரூ. 350 இருக்கிற எல்லாமே வந்து தான். அங்கால பார்த்தீங்கன்னா தண்ணி கப்புகள் இருக்கு, அந்த ஜூஸ் கடை ஒன்று திறக்கிறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஜூஸ் கடை மாதிரி எல்லாம் சரிங்கண்டா, இதெல்லாம் ரீயூஸ் பண்ணி கொண்டே இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ சில பேர் வந்து இப்போ ஆஃபீஸுக்கு கேம்பஸுக்கு எல்லாம் இப்படி வேண்டி கொண்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஜூஸ் கடையில் இப்படி கொண்டு வந்தால் வித்தியாசமாக இருக்கும். குட்டி தண்ணி போத்துருக்காது. ஆனால் அங்கே இருக்கிறத விட இங்கே வித்தியாசமாக எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க இந்த ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் சாமான்கள் போட்டு வைக்கலாம். ஆனால் இது என்னன்னு சொல்ற, பூனைக்கு சாப்பாடு வைக்கிற இதுல இருக்கும். ஆனால் அது இல்லை, உள்ளுக்கு நீங்க இது ஒரு கண்டெய்னர், நீங்க இதுல எல்லாம் இந்த சீரை மிளகு அதுல எல்லாமே இதுல போட்டு வைக்கலாம். ஏர் டைட் கண்டெய்னர். இந்த டிஷ்யூ பாக்ஸ், இந்த டிஷ்யூ வைக்கிற பாக்ஸுகள் இருக்கு, வித்தியாசம். வேற என்னெல்லாம் இருக்கு உள்ள போய் பாப்பா. அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, அது இங்கால இருக்கு. அவங்க சூப் பால்ஸ் இப்படி ஒரு ரெட் கலர்ல பிளேட் ஒன்று இருக்கு, அதை நான் தேடி கொண்டு ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல பாத்துருக்கிறேன். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லாம் வித்தியாசம் இருக்கு, அன்னாசி பழம் மாதிரி. இப்ப இதுக்குள்ள எல்லாம் ஃபுட் பிளேட்டர் அதெல்லாம் கொடுத்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே ஹார்ட் டிசைன்ல வந்து இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் கேஃபே செய்றீங்கன்னா இதெல்லாம் உண்மையாக நல்ல ஒரு சாமான்கள் வந்து இங்கே வாங்கலாம். இப்போ இது சலாட் பவுல்ஸ் அதில் யூஸ் பண்ணலாம், ரைஸ் பவுல்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த ரெட் இல்லாட்டி எனக்கு என்ன இது நல்லா இருக்கு, இது இல்லாட்டி அந்த பவுல் வந்து நல்லா இருக்கு. பென் ஹோல்டர் இல்ல போலான் இருக்கு பாக்க. நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு வருகிற பிள்ளைகள் இதுக்குள்ள சோறு இதுக்குள்ள கறி அது இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பவுலா இருக்கு, ஆனா இதுவும் 350 தாங்க. இந்த கெப்பாசிட்டியை பாருங்க, இது எப்படியும் ஒரு இதுல போடுற 3 மடங்கு அது இதுல போடலாம், 3-4 மடங்கு போடலாம். இதுவும் 350 தான், இதுவும் 350 தான். மற்றது மேலே இந்த சில்வர் பிளேட் அதெல்லாம் இருக்கு, சில்வர் பிளேட் டிஷ், குட்டி டிஷ் அதெல்லாம் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு தேவைகளுக்கான கரண்டிகள், மற்ற இந்த பொரியல் அதற்கு பாய்ப்போம். இப்போ எண்ணெய் சட்டிகளை வச்சிருக்கிறோம்னா இதுல யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலா பெரிய சட்டி ஒன்றில் நிறைய எண்ணெய் விட்டு பொறிக்கிறோம்னா இப்படியான ஒரு சாமான் தான் எங்களுக்கு அடிப்பிடிக்க வைக்காம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற இந்த விஸ்கர் அதுகள் இருக்கு, சாப்ஸ்டிக்ஸ் இருக்கு, கொரியா, ஜப்பானீஸ், சைனீஸ் அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. அதுதான் ஜப்பான் பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இதான் இந்த டாய்லெட் கிளீன் பண்ணுறது, பவுலுக்குள்ளே போட்டு விட்டோம்டா அங்கே இப்போ ஹாப்பி குத்துறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வீட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு தேவையான சகல சாமான்களும் நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கடைகள் எது செய்கிறீங்கன்னா அதுக்கும் இப்படியான இடங்களுக்கு வந்தீங்கன்னா கணக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும், பார்த்து வடிவாக வாங்கி கொண்டு போகலாம். என்ன சாமா இது என்ன ஸ்லைம், இது சின்ன பிள்ளைகளுக்கான அந்த விளையாட்டு பொருள் ஸ்லைம்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த காட்டின அந்த பென் ஹோல்டர் மேல அந்த ஸ்ப்ரேயர் அதில் இருக்கு, அதோட அலுமினியம் ஃபாயில் இருக்கு, இந்த கிச்சன் ஐட்டங்கள் இருக்கு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே அதுகள், இப்போ இது பார்த்தீங்கன்னா நட்ஸ் அதுகள் போட்டு வைக்கலாம். இந்த கடையில் இருக்கும் நட்ஸ் போட்டு மேலே ஒரு கவர் போட்டிங்கன்னா வழியாக இருக்குங்க அது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. இந்த இது
இப்படி இருக்கு. இப்ப இத பாருங்க. எந்த சாமான் இது வந்து அரிசி அதுல எல்லாம் எடுத்து போடுவாங்க. அது இது அதே மாதிரி தான் இது. இதுக்குள்ளே நீங்க அரிசி பெரிய பேக் ஒன்ல இருக்க போறீங்கன்னா இதுல இல்லாட்டி இது எல்லாம் எடுத்து போடலாம். குட்டி டஸ்ட்பின் மாதிரி இருக்கு கீழே. நிறைய பேருக்கு வந்து பெருசான சாமான்கள் வாங்குறத விட இப்படி குட்டி குட்டி சாமான்கள் வாங்குறது இருப்போம். எனக்கும் அப்படித்தான். இங்க பிளேட்டுகள் மற்ற இந்த இப்படி ட்ரே அதுல எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய டிசைன்கள் இருக்கு. புனல் இருக்கு. நார்மலா நாங்க இதுல ஒரு சின்ன இதோட இருக்கோம். இது கைவிட்டு இருக்கு. ஜக்கு ஆனா இது பெரிய கைப்பிடியோட இருக்குங்க. நாங்க இதுக்குள்ள ஏதாவது எடுத்து சூடா இருக்குன்னா இந்தியாவில இருந்து எடுத்து இப்படி ஊத்தலாம். சரி அண்டா வேலுக்குள்ள இருந்து எடுப்போம். சூப் ஐட்டங்கள் அப்படி இருந்தா அப்படி யூஸ் பண்ணலாம். அதே ஸ்ப்ரே இந்த எண்ணெய் அதெல்லாம் இதுக்குள்ள போட்டு கிச்சன்ல யூஸ் பண்ணலாம். கீழே ஒரு அந்த கிளாஸ் மாதிரியான ஒரு இதுதான். இது என்ன இது? இதுவும் அந்த ஸ்ப்ரே மாதிரி தான். ஆனா என்ன இது மேலான ஓப்பன் பண்றது தெரியுது. வேற இப்ப இது வந்து ஸ்ப்ரே மாதிரி தானே. இப்ப இது வந்து நீங்க இதுல அமர்த்தினீங்கன்னா மேலால இருக்கும், அதுக்குள்ளால ஊத்தலாம் போல. அது பேண்டேஜ் சைனீஸ் பென் ஹோல்டர் இருக்கு வித்தியாசமானது. அதுல இருந்து காட்டி கொண்டு வந்தனா கணக்கு இருக்கு பென் ஹோல்டர். பட் இது சோப் கேஸ், லங் பாக்ஸ் டிசைன்ல சோப் கேஸ் இருக்கு. பின் வந்து நாங்க கோர்வையா வேண்டோம். அது ஒரு 4-5 கோர்வையா சேர்ந்து ஒரு இதுக்குள்ள கொடுக்குறாங்க. அந்த சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், இந்த ஒன் டே கப் ஐட்டங்க, சாப்ஸ்டிக்ஸோட வருதுங்க. இந்த கப் ஒன் டே கப்பும் அந்த ஜெலி கப் மாதிரி வந்து அது சாப்ஸ்டிக்கோடயே வருது. இதெல்லாம் இந்த சைனீஸ் ஜப்பானீஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள். இந்த ஒன் டே கப் இதுல இந்த நல்ல பேப்பர் கப் இருக்கு தானே, அது கிளவுஸ் ஐட்டங்கள், இந்த சூப் பவுல் கடையில தருவாங்க. வேற இந்த சோப் கேஸ் இது கொஞ்சம் நல்லா இருக்கு, கரடி பொம்மை மாதிரி. ஸ்ட்ரோ கிளவுஸ், ஒரு தண்ணி துவக்கு. சின்ன பிள்ளைகள் விளையாட்டு ஜாமான் கேட்டா தண்ணி துவக்கி இருக்கிறத இப்ப மாத்தினா எங்க இந்த ஆபீஸ் ட்ரிப் அதில் அந்த ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. என்னடா வயசு கூட இப்படி இல்லாம கையில சொல்றீங்கன்னு யோசிக்காங்க. நார்மலாவே ஆஃபீஸ் ட்ரிப் போனா போல் ஒன்று கொண்டு போய் ஸ்விம்மிங் பூலுக்கு சொல்லி ஆடி கொண்டு போவோம். இதை கொண்டு போனா இன்னும் பண்ணா இருக்கு. இங்கே வருங்க பேனுகள். இங்க் நல்லா இருக்கு. 350 ரூபாய்க்கு இந்த 4 தின்னு எடுக்கலாம். இங்க் பென், ஜெல் பென், மற்ற இந்த மார்க்கர்கள் வித்தியாசமான சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. மேட் இன் சைனா. இந்த கிச்சனுக்கு தேவையான அந்த டவல், கிளீன் பண்ற டவல், அந்த இதெல்லாம் கிச்சன்ல விரிச்சு வைக்கலாம். இது இப்ப கிச்சன் ஐட்டங்கள் இங்க கூட இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இது அந்த இப்ப கிளாஸ் ஜார்கள் எல்லாம் இருக்குன்னா உள்ள விட்டு கிளீன் பண்றதுக்கு. மற்ற இது பாருங்க அந்த தேங்காய் திருவுற இது கிளீன் பண்ற மாதிரி. இதுவும் அந்த பொட்டில் கிளீன் பண்ற இருக்கும்.
ஹேங்கர் ஐட்டம், பேக். இப்ப எல்லா இடம் ஷாப்பிங் பேக் நிப்பாட்டுறாங்கனால இப்படி ஒரு பேக் கொண்டு போகலாம். ஸ்கிப்பிங் ரோப் இருக்கு, இது இதோண்டு வாங்க தாங்க. உங்களோட பாஸ்போர்ட் கவர். அப்ப இது என்ன சாமான்? எனக்கு இந்த சொப்பி நோட் புக் அதுல எல்லாம் விருப்பம். இது நல்லா இருக்கு, ஒரு குட்டி நோட் புக். நோட் புக் ஒரு கவரும் போட்டு வருது. எனக்கு இந்த நோட் புக் டைரி என்ன எல்லாம் விருப்பம், என்ன வாங்கி வைக்கிறது ஒன்று மழுது இல்லை. இதுவும் கிச்சன் ஐட்டம் தான் நினைக்கிறேன், என்னது தெரியல. இது என்ன சாமான்? ஹை ஹைட்ரோலிக் பவர்ஸ், கார் வாஷ் ஸ்ப்ரே. அந்த கார் வாஷ் பண்ற கன் இருக்கு தானே, அது அதுக்கு மேல போடுற நோசில். கீழே இது ஸ்கிரேப்பர் அது இருக்கு. மற்ற வித்தியாசம் இந்த சைஸ்ல கத்திகள் இருக்கு. பொரியல் பொரியல் அதில் இருக்கிற கிளாம்ப் இருக்கு. வேறு பார்த்தீங்கன்னா செட் ஆகிட்ட ஸ்பூனு, சூப் அதில் யூஸ் பண்ணலாம். இது இன்னொரு பென் ஹோல்டர் மாதிரி. மேலே இருக்கு, சாரி மற்ற பக்கத்தில் இருக்கு. நான் வேற வித்தியாசமா இருக்குன்னு பென் ஹோல்டர் தான். இல்லை மற்ற இந்த அந்த ஃப்ரெக்ரன்ஸோட இருக்கிற மழுதறியதல் இருக்கு. ஒரு சிட்டியோட வருது வேறுங்க. சிட்டியோட வந்து நான் பார்த்தேன் இல்லை மழுதறி. நார்மலாக ஒரு கிளாஸ் இல்லாட்டி அந்த கிளாஸ் இல்லை அந்த சில்வர் அதுகளுக்குள்ள வச்சு வந்து பார்த்துருக்கேன். இது சிட்டியோட வந்திருக்கு. ஷார்ப்னர், கட்டர் இருக்கு. வித்தியாசம். முந்தி ஸ்கூலுக்கு போயிருக்கலன்னா அந்த வித்தியாசமான கட்டர், பென்சில், பேனையெல்லாம் கொண்டு வருது. அந்த ஒரு வித்தியாசமான தீலா இருக்கு. இப்ப இல்லாம பார்க்க என்னடா இவ்வளவு வயசு போயிட்டு இருக்கு. ஸ்டிக்கி நோட். இது சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான் நினைக்கிறேன். அந்த ஸ்லைம் மாதிரி இல்ல, இது வேற ஏதோ லோண்ட்ரி கேப்சியூல். உடுப்பு துவைக்கிறதுக்கு ஒரு கேப்சியூல் இருக்கு. இதை நீங்கள் உடுப்பு துவைக்கக்குள்ள வாஷிங் மிஷின்ல போடுறோமா. பிளேஸ் ஒன் கேப்சியூல் டிரெக்ட்லி இன்டு த எம்டி வாஷிங் மிஷின். உடுப்பு போட முதல் இதை போடணுமா. ஏண்டா ஒரு நல்ல ஸ்மெல் வரும். வந்து நல்லா இருக்கு. எத்தனை வரும் இதுல? 50 பீஸ் வருமா? 350 ரூபா. செம. இங்கால இந்த குட்டி டோர்ச் அதில் இருக்கு. பேட்டரி. இது என்ன? இது பர்ஸ் ஐட்டங்கள் இருக்கு. பிரஷ். இது இவ்வளவு all of these are 350. இவ்வளவு 350 ரூபா. ரேசர் அது இதுவும் 350 ரூபா. 2 பிளேடோட வருது. பிளஸ் ரேசர் பரவாயில்ல. இந்த மேக்கப் கிட் அதில் இருக்கு. இந்த கண்ணாடி வேணும்னு சொன்னா வந்து வாங்கலாம். 2 மிரர் இருக்கு. மற்ற இந்த எல்இடி பல்ப் 20 வாட்ஸ், இதுவும் 350. 20 வாட்ஸ் 350, பரவாயில்லையே. இது அந்த காஃபி ஸ்டர் பண்றது. வித்தியாசமான சாமான்கள் எல்லாம் இங்க இருக்கு. இங்கால வேற கண்டெய்னர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்றது. இதை பாத்தீங்கன்னா நாங்க 5.5 பெட்டியா யூஸ் பண்ணலாம். ஒரு 4 சாமான் வைக்கலாம் உள்ளுக்கு. இது வேற கீழே இருக்குங்க. 4 சாமான் மேக்சிமம் 4 வைக்கிற மாதிரி தான் இருக்கு. வேற இந்த குட்டி குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதுக்குள்ள ரெண்டு ஏதாவது வைக்கலாம். உப்பு அதில் இல்லை. உப்பை வச்சு அதுக்குள்ள கட்டியாகி போயிடும்.
இதுக்குள்ள நார்மலா இந்த சீரம் அதை பேக்கெட்டோட வைக்கலாம். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ நான் சோறு அதில் எல்லாம் போட்டு சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சு விடலாம். மேல அந்த கார்பேஜ் போடுற வாளியல் இருக்கு பாருங்க. இல்லாட்டி வேற எதுக்கும் கூட இந்த வாளியல் யூஸ் பண்ணலாம். உடுப்பு உடுப்பு போடலாம் இதுக்குள்ள. அது மாதிரி பேசின் ஐட்டங்கள் அப்படி எல்லா சாமானும் நீங்க இங்க வந்து பார்த்து வாங்கி கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இனி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் ஒருக்கா மௌனவனியா பீச்சுக்கும் போகிறோம். பின்னேரம் இப்போ வீட்டை போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு அதோட வீடியோ முடிப்போம். நன்றி. இப்போ நாங்கள் மவுண்ட்லவனியா பீச்சுக்கு வந்தோம். பாருங்க கடல் எவ்வளோத்துக்கு மேலே வந்திருக்குன்னு சொல்லி. இந்த இடம் எல்லாம் மண்ணா இருக்கும். போன முறை என் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பனி மூட்டமா இருக்கு. அதே மாதிரி அங்காலையெல்லாம் தண்ணி நல்லா மேலே வந்துருக்கு. உங்களுக்கு பார்க்க வடிவா வித்தியாசம் தெரியும். இந்த கெப்ப பாருங்க. இந்த மவுண்ட்லவனியா வந்து போட்டு பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல எல்லாம் நடந்து போய் கொண்டிருந்தாங்க. இப்போ அந்த இடம் எல்லாம் அரிச்சு கொண்டே வந்துட்டுது. இந்த இப்படியே நடந்து போய் அதுல 2 வீடியோ எடுத்து போட்டேன் உங்களுக்கு. அதோட கொழும்புல நல்ல மழை. இப்ப விடியெல்லாம் மழை. கடையெல்லாம் திறந்தது 10 மணிக்கு பிறகு 11 மணிக்கு இருக்கும். ஏன்னா 10 மணிக்கு நாங்க வெளியில வந்து வகைக்குள்ள வளமையா நாங்க போற சாப்பாடு கடையே பூட்டி தான் இருந்தது. அதோட அங்கால பெட்டி கடையிலும் பூட்டி இருந்தது. பிறகு ஒரு 11 மணி போக திறந்திருந்தது. அதுக்கு பிறகுதான் மத்தியான சாப்பாடு விடிய சாப்பிடாம ஒரேடியா மத்தியான சாப்பாடுக்கு போனாங்க. காலநிலை சரியான மோசமா தான் இருக்கு. அதோட கனடாத்துல வெள்ளம் வரும் அபாயமும் விட்டுருக்கீங்க. எல்லாரும் கவனமா இருங்க. இப்ப நான் வேலைக்கு வந்ததால ஓகே, எப்படியோ ஆஃபீஸுக்கு போகணும், போய்கொள்ளலாம். இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ண்டா வீட்டே இருந்துருவாங்க. நல்ல மழை ஒன்று வரும்போலான் இருக்கேன். நீ தொடர்ந்து பாருங்க, அந்த இடம்லாம் எப்படி பனிமூட்டமா இருக்கு. இப்ப நேரம் பாத்தீங்கன்னா 2:11 எப்படி இருக்கு. இதுக்கு முதல்ல எப்பயாவது இப்படி பார்த்துருக்கீங்க? மழை டைம் பார்க்கறதா நான் இல்லாத பில்டிங் மனசு. அதுதான் ஆபரெல்லாம் தெரிஞ்சது தெரியும். இல்ல தண்ணி எவ்வளவுக்கு ஏறி வந்திருக்கு. நான் வந்ததுக்கு ஒரு நாள் இப்படி பார்க்கல ஏறி வந்து. அதோட பாத்தீங்கன்னா கரையெல்லாம் நிறைய குப்பை ஒதுங்கி இருக்கு. இந்தியாவில் போனோம் நாங்க, அங்கிருந்து நடந்து வந்தோம் நாங்கள். இந்த கரையால பாத்தீங்கன்னா தெரியும். அதோட கடலுக்குள்ளேயும் இப்போ நான் கிட்ட போய் காட்டினா தெரியும். அதில் குப்பை நிறைய மிதந்து ஒன்று இருக்கு. இல்லை இந்த பிளாஸ்டிக் குப்பைகள், மற்றது இப்படி இந்த தடிகள், அதிலெல்லாம் கணக்கு. இப்போ அந்த நாங்கள் தொடங்கி நடத்துக்கு போனோம்னா நிறைய பார்க்கலாம். இப்போ நான் அதில் 2 காட்டைக்குள்ள வடிவாக தெரியாது. ஆனால் இந்தியாவில் போனவன்டா பாருங்க எவ்வளோ குப்பையாக இருக்குது. ஏற்கனவே கலெக்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கே போக குப்பையாக தான் இருக்கு. அதோட தண்ணியுமா தான் அங்கால எல்லாம் இன்னும் நல்லா மேலே ஏறி இருக்கு. அதில் குப்பைகள் இன்னும் அங்கால இங்கேருந்து காட்ட தெரியாத அந்த மட்டத்துல இருக்குது அங்கால. இப்போ நாங்கள் வலிக்குனாங்க, திரும்ப மழை பெய்ய தொடங்கிட்டுது. திரும்ப ஒரு நல்ல மழை வண்டி இருக்கு இன்றைக்கு. அதில் அணில் 2 வடிவா சாப்பிட்டு ஒன்று இருக்கு. இஞ்சால பாருங்க வெள்ளம் வெள்ளம் இன்னொரு கொஞ்சம் தண்ணியாக இருக்கு. நீ நல்ல மழை ஒன்று வந்ததுன்னா இதுக்குள்ள சரியான தண்ணியாக. ஏன்டா அங்கேருந்து இறங்கி இஞ்சால வரும் தண்ணி. திரும்ப மழை பெய்ய வலிக்குது. மழை நல்லா பிடிச்சி மேயுது. நல்ல மழை ஒன்று அடிக்குது. இப்போ நாங்கள் இந்த நண்பரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் வன்கோல் வேசுக்கு போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் 2 பேரும் இங்கே எதிர்த்து கொண்டு போகிறோம்.
ஒன்கோல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் பீஸா டேன்னு ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு அதில் இப்போ எங்களுக்கு பைனான்ஸ் ஆப் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு கியூஆர் கோட் சர்வே மாதிரி சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு ட்விட்டர் போஸ்ட் ஒன்று போட்டால் ஒரு பீஸா ஒன்று கொடுக்குறாங்க. அதான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு மினி பீஸா ஒன்று வந்திருந்தாங்க. பரவாயில்ல, சும்மா வந்த நாங்கள் ஒரு பீஸா விட போகிறோம்.